இஸ்ரேல் விசஸ் ஈரான் 30 வருடமாக நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோவை முழுசாக பாருங்கள். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. என்னன்னா, எங்களோட தற்காப்புக்காக நாங்கள் ஈரானை தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. 200 போர் விமானங்களை வச்சு அதுவும் நியூக்ளியர் சைட்ஸை மட்டும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னா, ஈரானோட நியூக்ளியர் அதாவது நியூக்ளியர் பாம் தயாரிக்கிற அளவுக்கு யுரேனியத்தை என்ரிச் பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் என்றைக்கா இருந்தாலும் இது நமக்கு ஆபத்தாக இருக்கும்னு இஸ்ரேல் தனது விமானப்படையை வச்சு நேற்று அட்டாக் பண்ணியிருக்காங்க ஈரானை. இஸ்ரேலோட மொசாத் அப்படிங்கிற உளவு அமைப்பு வல்லமையான ஒரு உளவு அமைப்பாங்க. அதனால் இஸ்ரேல் எப்பேற்பட்ட ஒரு தனக்கு எதிராக சதி பண்ணக்கூடிய நாடாக இருந்தாலும் ஊடுருவக்கூடிய வல்லமை கொண்டிருக்கு. ஈரான்கிட்ட விஞ்ஞானிகள் அதிக அளவில் இருக்காங்க. அதனால தான் நியூக்ளியர் தயாரிக்கக்கூடிய விஞ்ஞானிகளை அடுத்தடுத்து அவங்க மர்ம நபர்கள் மூலயமா தாக்கினாலும் ஆனால் ஒவ்வொரு விஞ்ஞானிகளாக உருவாக்கிட்டும் இருக்காங்க. இஸ்ரேல் விசஸ் ஈரான். இஸ்ரேலும் நமக்கு வேணும், ஈரானும் வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் அவங்கள்ட்டேருந்து நம்ம டெக்னாலஜி நிறைய எடுத்துக்கிறோம், நிறையாவும் அவங்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது சொட்டு நீர் பாசனத்தை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துனதும் இஸ்ரேல் தான். ஈரான்கிட்டேருந்து நம்ம நிறைய கச்சா எண்ணெய் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய துறைமுகத்தில் நம்ம ஜவஹர் அப்படின்னு ஒரு போர்ட்டு பல ஆயிரம் கோடி ப்ராஜெக்டில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் 2 பேரையும் நம்ம கைவிட்ட முடியாது. இதனால் இஸ்ரேல் ஈரான் 2 நாடுகளும் உட்காந்து சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரணும். போர் 2 நாட்டையும் ஒரு அழிவு பாதைக்கு தான் கொண்டு போகும். இதனால் பாதிக்கப்பட போகிறது அப்பாவி மக்கள் தான். இஸ்ரேல் ஈரான் 2 பேரும் உட்காந்து உடன்படிக்கை ஏற்படுத்தணும். இடையில அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ணுறோம்னு வராங்கன்னா அவங்க போரை அடுத்த கட்டத்துக்கு எஸ்கலேட் தான் பண்ணுவாங்க. அதனால் இஸ்ரேலும் ஈரானும் அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வரணும். மத்திய கிழக்கில் அமைதி திரும்பணும். ஆட்சியாளர்கள் தன்னோட சாதகத்துக்காக போரை கையில் எடுக்கும்போது பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோகள் பார்ப்போம். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள்.